திரு பீட்டர். அதாவது தம்பி சூர்யா சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நீங்க அதை மாதிரி ஒரு விவாதம் நடந்து அந்த விவாதத்தை பற்றி மாநில அரசுல பகிர்ந்து கொண்டாங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் கேட்ட கேள்வியோட அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாமே. நீங்க ஏற்கனவே எங்கிட்ட பேசுனீங்க, நீங்க பேசுகின்ற போது நாங்க இதெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த இதுல தெளிவு இருக்கலாமே. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த வருஷம் நிதியை விட்டுருங்க, போன வருஷம் நிதியில பாக்கி வச்சிருக்கீங்களா? அது யாரு கொடுக்கறது? அதை எதற்காக நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? நீங்க போன வருஷம் கொடுக்க வேண்டிய நிதியிலே ஏறக்குறைய ஒரு 200 கோடியோ 250 கோடியோ நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் நேரா போய் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போய் அமைச்சரை பார்த்து, ஒன்றிய கல்வி அமைச்சரை பார்த்து, இவ்வளவு பெரிய கல்வி திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய செலவினங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் பல மாநிலங்களில் செய்யாத முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் உள்ள பையங்களுக்கு சம்பளம் கட்டணும், நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாஜகவினுடைய சோசியல் மீடியா எல்லாத்திலையும் நம்முடைய தலைமைச் செயலாளர் எழுதின லெட்டர் வெளியே வந்திருக்கு. தலைமைச் செயலாளர் எழுதின லெட்டர் பாஜகவினுடைய சமூக ஊடகத்தில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இருக்கும்போது என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்க சொல்றத நாங்க என்னைக்குமே ஒன்றிய அரசோடு ஒத்துழைத்து போகத்தான் ஆசைப்படுகிறோம், நாங்க பல திட்டங்களை ஒத்துழைத்து நிறைவேற்றி இருக்கிறோம், நாங்க மாநில அளவில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை நாங்கள் ஏற்று நாங்க இதுக்கு எங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறோம், அதற்கு முன்னால் இந்த திட்டத்திற்குள்ள பணத்தை தயவு செய்து உடனே அனுப்புங்க, இதுதான் வேண்டுகோள். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வெப்பனைசேஷன் ஆஃப் த பிஸ்கல் பாலிசி. இன்னைக்கு உங்கள் கையிலே இருக்கிற அந்த நிதியை வைத்துக் கொண்டு ஒரு மாநில அரசை முழந்தாட்படியிட செய்து, அந்த காலத்துல வெள்ளக்கார ஆட்சி இந்திய மன்னர்களை எப்படி முழந்தாட்படியிட்டு ஆட்சி அதிகாரத்தை பறிக்க நினைத்தார்களோ அதை போல இன்னைக்கு உங்கள் மாநில அரசை காலனி அரசாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அங்கதான் எங்களுக்குன்னு நான் கேட்கிறேன், நீங்க தேசிய கல்விக் கொள்கை என்ன கல்விக் கொள்கை? 2035 ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 35 விழுக்காட்டுக்கு கொண்டு போகணும். அதுதான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம். ஆனா நாங்க ஏற்கனவே 50 விழுக்காட்டுல நிக்கிறோமே. அப்போ அந்த கல்விக் கொள்கை எனக்கு எப்படி பொருந்தும்? whether a tailor made policy can be applicable throughout India. நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த கல்ச்சருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற எஜுகேஷனுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன, அங்க இருக்கிற கற்கும் திறன் என்ன, அங்க இருக்கிற மாணவர்கள் மாணவிகளுடைய சமத்துவம் என்ன, இது உத்தரப்பிரதேசத்தில் என்ன, பீகார்ல என்ன, அது சமச்சீரற்று இருக்கின்ற போது ஒரு கல்விக் கொள்கை எப்படி ஒரே கொள்கையாக இருக்க முடியும்? சோ எங்களுக்கு உள்ள தேவைகள் என்ன? நாங்க அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றோமா? உங்க அதிகாரத்தை கேள்வி கேட்கிறோமா? எங்கள் மாநிலத்தில் நாங்க கல்வியை பேணி, ஒரு அரசு இல்ல, காங்கிரஸ் அரசு மட்டுமல்ல, அதிமுக மட்டும் இல்ல, திமுக மட்டும் இல்ல, கவர்னர் ஆட்சி உட்பட கல்வியை ஒரு மிக பிரமாண்டமான அமைப்பாக வளர்த்து வைத்திருக்கிறோம். இதை நீங்க மொத்தமா என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு இது எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது. கல்வியும் அறிவும் கொள்கையும் எங்கள் கையில் இருக்கிற பெரிய ஆயுதம். இதை எங்களை புடுங்கிக் கொண்டு எங்களை நிராயுதபாணியாக நிறுத்துவதற்காகத்தான் எங்களுடைய கல்வியினுடைய அமைப்பையே நீங்கள் பறித்துக் கொள்ள நினைக்கிறீங்க. அதுதான் முதலமைச்சர் ஏற்கனவே தனியா தமிழ்நாடு மத்திய அரசினுடைய இந்த கொள்கையை எதிர்த்து நிக்க முடியுமா? ஏற்கனவே நீங்க நிதி நெருக்கடி உள்ளிட்ட அம்சங்களை சொல்றீங்க. மற்ற மாநிலங்கள் கையெழுத்திட்டாங்கன்னா இதை எப்படி கையாள்வது எதிர்கொள்றது அப்படிங்கிறது ஏற்கனவே பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. இப்போ 69% இடஒதுக்கீட்டில் தனியாக தான் தமிழ்நாடு நிற்குது. தொடர்ச்சியான போராட்டங்கள் இருக்கு, அல்லது சட்ட ரீதியாக அதுக்கான முயற்சிகள் இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இது தனித்து எவ்வளவு காலம் இதை இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும். ரெண்டாவது, பிரதான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, மாணவர் நலன் முக்கியம், அரசியலாக்காதீங்கன்றாரு. அதை ஒரு அரசியலாக்குகிறது திமுக அரசு, தமிழ்நாடு அரசுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது ரெண்டுக்குமான உங்க பதில் என்ன? அதாவது கார்த்தி சொல்லுவேன், மும்மொழி கொள்கையை அன்றைக்கு நேருவினுடைய காலத்தில் சொல்லுகின்ற போது கூட, தமிழ்நாடு தனித்து போராடுகின்ற போது தமிழகத்தினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசு அங்கே இருந்தது. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே கூட அந்த இடஒதுக்கீட்டுக்கு பின்னால் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசு இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசு
எனக்கு என்று ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது. தமிழன், தமிழ் இனம், தமிழ் மொழி, இப்படி ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது என்கிற ஒரு அரசு இன்றைக்கு தன்னுடைய கையிலே இருக்கிற அந்த நிதி குவிப்பு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்னை நிர்வாணமாக்க முயற்சிக்கிறது. அது வெற்றி அடைந்தால், நீங்க சொல்றீங்கல்ல தனியா முதலமைச்சரால நிக்க முடியுமா, அவரால் சமாளிக்க முடியுமான்னு சொல்றீங்கல்ல, சமாளிப்பார் என்று நான் நம்புகிறேன். சமாளிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். ஒரு அடையாளம் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்க முடியாது. கூட்டாட்சி தத்துவம் என்பது இரண்டு பேரும் வந்து சமத்துவமாக பார்ட்னர்ஸ் தான். we are partners in progress and development. என்ன வந்து உங்களுடைய அடிமையாக நீங்க நினைத்தீங்கன்னு வச்சுங்க, நான் நீண்ட நாட்கள் அடிமையாக இருக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய தேவை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரக்கூடாது என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன்.